ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் சமையல் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த 6th நியூ புக்கில் இருக்க இலக்கண கொஷின்ஸ், மாடல் கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், 50 கொஷின்ஸு. ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம வந்து என்னென்ன கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ்லாம் நம்ம அதில் கொடுக்க போகிறோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வாங்க. ஸோ மொத்தமாக இதில் ஏற்கனவே 50 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு அடுத்து 51 கொஷின்ஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 51 கொஷின் பாருங்கள். சில எழுத்துக்கள் தனித்து நின்றோ அல்லது சேர்ந்து நின்றோ பொருள் தருவது அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சொல், மொழி, கிளவி, அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள். சில எழுத்துக்கள் தனித்து நின்றோ அல்லது சேர்ந்து நின்றோ பொருள் தருவது நமக்கு சொல் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த சொல் அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர் என்னது? மொழின்னு ஒரு பேர் இருக்குது. கிளவி அப்படின்றதும் சொல்லோட வேறு பெயர் தான். அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? அனைத்தும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து 52 பாருங்கள். இலக்கண அடிப்படையில் சொற்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலக்கண அடிப்படையில் நம்ம சொற்களை 4 வகைகளாக பிரிக்கலாம். அது என்னென்னது? பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல், 4 வகையாக பிரிக்கலாம். அடுத்து 53வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பெயர் சொல் அப்படின்னா என்ன? வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதை வந்து நம்ம வந்து பொருத்தணும். பெயர் சொல் அப்படிங்கிறது என்னது? பெயரை குறிக்கும் சொல். அப்போ 3 வந்துடும், 3வதா. அடுத்து வினைச்சொல்ங்கிறது ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல். அப்போ 4. அடுத்து இடைச்சொல் அப்படிங்கிறது பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் சார்ந்து வரும் சொல் அப்படிங்கிறதுனால 2வது. அப்போது 3, 4, 2 வந்துடும். உரிச்சொல் அப்படிங்கிறது அதோட தன்மையை, பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது தான் உரிச்சொல். அப்போது 3, 4, 2, 1. அப்போது இதுதான் ஆன்சர். அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் பாருங்கள். பெயர் சொல் அப்படிங்கிறது காலை. அப்போ காலை அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் தான், நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல். அடுத்து வினைச்சொல் அப்படிங்கிறது வா, நம்ம என்ன கம் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் தான். ஸோ அடுத்து உரிச்சொல் அப்படிங்கிறது மா, அதுவும் சரிதான், மாங்கிறது ஒரு உரிச்சொல். அப்போ இடைச்சொல் போ வராது, போங்கிறது ஒரு வினைச்சொல், இடைச்சொல் வராது. அப்போ டி தான் ஆன்சர். அடுத்து பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்தாங்க. என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க? படித்தால், மற்ற, ஒரு இல்லை, இது ஆக்சுவலி ஐ நான் கொடுத்துருந்தேன், ஐ, ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து பொருந்தா சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற, ஐ, அப்படிலாம் வந்து இதில் 3 வந்து இடைச்சொல். படித்தால் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். அப்போ அதுதான் பொருந்தாதது, சரிங்களா. அடுத்து பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. மறுபடியும் என்னென்ன கொடுத்துருக்காங்க? மதுரை, கால், சித்திரை, ஓடினான். இதில் பாருங்கள், மதுரை அப்படிங்கிறது ஒரு இடப்பெயர், கால் அப்படிங்கிறது ஒரு சினைப்பெயர், சித்திரை அப்படிங்கிறது ஒரு மாத பெயர், அதாவது காலப்பெயர் தான் அதுவும். அப்போ ஓடினான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். அப்போது இதுதான் வந்து பொருந்தாதது. அப்போ டி தான் ஆன்சர். அடுத்ததும் பொருத்தமற்றது எது? என்ன கொடுத்துருக்காங்க? மான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து உரிச்சொல். அடுத்து சாலை அப்படிங்கிறதும் உரிச்சொல், தவ அப்படிங்கிறதும் ஒரு உரிச்சொல், ஐங்கிறது ஒரு இடைச்சொல். ஸோ அப்போ ஐ தான் பொருந்தாதது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான சொற்களை அதை வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வா, போ, நட, மற்ற, இந்த 4 சொல்ல பார்த்திங்கன்னா வா, போ, நட, இது 3மே வந்து வினைச்சொல்லை குறிக்கக்கூடியது. மற்றுங்கிறது ஒரு இடைச்சொல். அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ டி தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் குறிக்கக்கூடிய சொற்கள் வந்து மொத்தமாக எவ்வளோ வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்னது? பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், அடுத்து சினைப்பெயர், அடுத்து பண்பு பெயர், அடுத்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகைப்படும். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் ஏ, 6 வகைப்படும். இதில் பாருங்கள், பெயர் சொல் வகைகளில் பொருந்தாதது எதெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், ஆகு பெயர். இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இந்த 3மே வந்து பெயர் சொல்லோட வகை. ஆனால் இந்த ஆகு பெயருங்கிறது ஒரு பெயர் சொல்லோட வகை கிடையாது. அப்போ டி தான் ஆன்சர். அடுத்து பெயர் சொல்லின் வகை அறிந்து பொறுத்துக. இடப்பெயர், இடம் எங்கே இருக்குது? பள்ளி அப்படிங்கிறத இடப்பெயர். அப்போ 4. அடுத்து பண்பு பெயர் அப்படிங்கிறது வடிவத்தை குறிக்கக்கூடியதிலும் வட்டம் வருது இல்லைங்களா. ஸோ அப்போது 1, 4, 1. அடுத்து காலப்பெயர் சித்திரை, 2. தொழில் பெயர் ஆடுதல். அப்போது 4, 1,
2 3 இது பி ஆன்சர். அடுத்து பெயர் சொல்லின் வகை அறிக. கை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு இல்லைங்களா, அப்போது இது சினை பெயர். அடுத்து பாருங்கள் 63வது கொஸ்டின் நல்லா கவனிங்க. நிறம், சுவை, அளவு, குணம், வடிவம் ஆகியவற்றை குறிக்கும் பெயர் என்னது? பண்பு பெயர். பண்பில் தான் இது இத்தனையும் வரும். நிறம்ல செம்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சுவையில் இனிப்பு, புளிப்பு, கசப்பு அதெல்லாம் வரும், அளவு இருக்கு இல்லைங்களா, பெரியது சிறியது அப்படின்னு சொல்லிட்டு, குணம் இது வந்து நல்ல இனிமையாக பேசுவோம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அது, வடிவம் வட்டம் சதுரம் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த 5மே வந்து ஒரு விஷயத்தோட பண்பை குறிக்கிறது, அப்போது அது பண்பு பெயர். ஓகேங்களா. அடுத்து பெயர் சொற்களை முன்னோர்கள் அவற்றை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரித்தனர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 இது படிச்சிருப்போம் இல்லைங்களா. பெயர் சொல்லி அவர்கள் வழங்கும் முன்னாடி வழங்குறதுக்கு அடிப்படையில் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது கூற்று 1, நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். இவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள். அப்போ அது சரி. காரணம் கருதாமல் வழங்குற பெயர் இடுகுறி பெயர்கள், அதுவும் சரி. இப்போ நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர். அப்போது 2 கூற்றுமே சரி. அப்போது எது ஆன்சர் வரும்? கூற்று 1 கூற்று 2 சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. இடுகுறி பொது பெயர். அப்போ காரணமே இல்லாமல் ஒரு பொது பெயர் வேணும். அப்போ இதில் வளையல் அப்படிங்கிறது காரணமாக கொடுக்கறது, அப்போ வளைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். மரம் பார்த்திங்கன்னா காரணமே கருதாமல் கொடுக்கறது, அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2. இடுகுறி சிறப்பு பெயர் கருவேலங்காடு. ஏன் அப்படின்னா காடு, அந்த காடையே வந்து கருவேலங்காடுன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம அந்த கருவேல மரத்தெல்லாம் இருக்கிற காடுனால கருவேலங்காடுன்னு சொல்கிறதுனால அது இடுகுறி சிறப்பு பெயர். காடுங்கிறது ஒரு இடுகுறி பொது பெயர். அடுத்து பாருங்கள், காரண பொது பெயர் பறவை. பறக்கிறதுனால அதை வந்து பறவைன்னு சொல்கிறாங்க, காரணம் கருதி கொடுத்துருக்காங்க, அப்போது 4. அடுத்து காரண சிறப்பு பெயர் வளைஞ்சி இருக்கிறதுனால அது வளையல். அடுத்து ஓகேங்களா, 2 1 4 3. இடுகுறி சிறப்பு பெயர், சாரி தப்பாக போட்டிருக்கேன். 2 ஃபஸ்ட்டுக்கு 2, அடுத்து வந்து இடுகுறி சிறப்பு பெயர் இல்லைங்களா. சிறப்பு பெயர் இது இங்கே 3ல் வரும், நான் 1ன்னு போட்டிருந்தேன். அப்போது 2 3. பொது பெயர் 4 1 2 3 4 1 பி தான் ஆன்சர். அடுத்து காரண பெயர். இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள், மரம், மரங்கொத்தி, சுவர், யானை, இந்த 4 இருக்குது. இப்போ இதில் காரண பெயர் இது வரும், மரங்கொத்தி, மரத்தை கொத்துறதுனால அது மரங்கொத்தி. அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறியிலே சிறப்பு பெயர் என்னென்ன இருக்குது பாருங்கள், நாற்காலி, மரங்கொத்தி, வாழை, அணி. இப்போ நாற்காலி 4 கால் இருக்கிறதுனால காரணம் கருதி நாற்காலி. மரங்கொத்தி மரத்தை கொத்துறதுனால காரணம் கருதி கொடுத்துருக்காங்க மரங்கொத்தி. அணிங்கிறது நம்ம வந்து அணிஞ்சிக்கிறதுனால அணின்னு சொல்கிறோம். இப்போ இது எல்லாமே காரண பெயரில் வரும். வாழை மட்டும்தான், மரம் அப்படிங்கிறது ஒரு இடுகுறி பொது பெயர், அதில் வாழைங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர் இல்லைங்களா. ஸோ அப்போது சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள், காலை, மாலை, நண்பகல், நேரம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ காலை மாலை அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வச்சு குறிக்குது இல்லைங்களா. அப்போ நேரம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பொதுவான பெயர். இப்போது அது பொதுவான பெயராக இருக்கிறதுனால இது வந்து நேரம் தான் வந்து சரியான ஆன்சர். இதுக்கு பொருந்தாதது எதுனா நேரம். இது வந்து காலை மாலை நண்பகல் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைம்ஸை குறிக்குது. ஸோ அதனால நேரம் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது எது? எழுத்து, சொல், யாப்பு, அணி. இந்த 4ல் எது? அணி தான் வந்து சுவையோடு சொல்வதற்கு, கற்பனையை கலந்து சொல்கிறதுக்கு உதவுறது எதுனா அணி. அடுத்து ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது எது? இந்த 4ல் உள்ளதை உள்ளபடியே கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. அடுத்து 72வது கொஸ்டின் பாருங்கள், தன்மை நவிர்ச்சி அணி என அழைக்கப்படுவது. தன்மை நவிர்ச்சி அணி அது இருக்கக்கூடிய தன்மை அப்படியே கூறுறதுனால அது வந்து இயல்பு நவிர்ச்சி அணி தான் தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் பாருங்கள், தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி, அம்மா என்று வெள்ளை பசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிமணி தேசிய விநாயகர் எழுதின பாட்டு வரும் இல்லைங்களா. அந்த பாட்டில் என்ன அணி இடப்பட்டிருக்குது அப்படின்னாங்க, தோட்டத்தில் வெள்ளை பசு, துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி. இது வந்து இயல்பாக ஒரு நடக்கிற விஷயம் இல்லைங்களா. ஸோ அப்போது அது இயல்பு நவிழ்ச்சி அணி.
அடுத்து பாருங்க, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார். இப்போ ஆகாச கங்கைன்னு ஒன்று இல்லை, அதே மாதிரி பாதாள கங்கை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்களா. ஸோ அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அது வந்து உயர்வாக பேசுகிறாங்க. அந்த குளிக்கிற தண்ணியை வச்சே வந்து உயர்வாக அதை பேசுகிறாங்க. அனல் உரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்தி பாடுறாங்க இல்லைங்களா. ஸோ அப்போது அது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்து 75 கடைசி கொஷின் பாருங்கள். இதோட 6th டேர்ம் ஃபுல்லாக 3 டேர்மும் வந்து புது புக் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. 75 கொஷினை 6 சக்கரம் 100 வண்டி அழகான ரயில் வண்டி, அது வந்து புக் பேக்கில் இருக்கும் இல்லைங்களா மதிப்பீடில். ஸோ அதில் வர பாட்டு 6 சக்கரம் 100 வண்டி அழகான ரயில் வண்டி இவ்வளோ பேரை ஏற்றிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அழகான மயில் மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த பாட்டில் என்ன அணி இடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வந்து ரயில் வண்டியை பற்றி ஒரு அழகான ஒரு கவிதை தான் அது. ஸோ அது வந்து இயல்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அது வந்து இயல்பு நவிர்ச்சி அணி. சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மற்றவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இலக்கணம் டேர்ம் 1 முடிக்க நான் அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நான் தொகுத்து வீடியோவை போட போகிறேன், மாடல் கொஷின்ஸாக. அதே மாதிரி மற்ற டாபிக்ஸும் நான் கவர் பண்ணிகிட்டே இருக்கேன். கலைச்சொற்கள், பிரித்தெழுது, சேர்த்தெழுது, அதுக்கப்புறமா திருக்குறள் வந்து இது வரைக்கும் வந்து நம்ம 9 அதிகாரம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.